தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாள், தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா, பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாரா. மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதான். மைனாவே மைனாவே என் கண். என்னடி ஆஃபீஸ் உள்ள இவ்வளோ ப்ரெஸ் இருக்காங்க, இவ்வளோ மீடியா எப்படி உள்ளே வந்தது? ஃபஸ்ட்டு எதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க? எனக்கும் தெரியலடி எதுக்கு வந்திருக்காங்கன்னு. இவ்வளோ பேர் இருக்குது. நானே இந்த ஆஃபீஸில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எதுக்கு மீடியா உள்ளே வந்திருக்கு எனக்கும் தெரியலடி, ஐடியாவே இல்லை. திவ்யா, வாட் இஸ் த இஷ்யூ? எதுக்கு இவ்வளோ மீடியா உள்ளே வந்திருக்கு? யார் பர்மிட் பண்ண உள்ளே வர்றதுக்கு? வி டோன்ட் நோ மேம். ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, ஏதோ நியூஸ் கலெக்ட் பண்ண தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நியூஸ், ஏன் வந்திருக்காங்க எதுவுமே தெரியல. இன்னும் விஜய் சாரும் இல்லை, மகேஷ் சாரும் வரல. உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி ஏதாவது? அண்ணன் நைட்டே சொல்லிட்டு தான் போனான், காலையில் வர்றதுக்கு லேட் ஆகும், ஒரு கிளையண்ட் மீட்டிங் போகணுன்னு சொல்லிட்டு. விஜய் மாமா அது வந்துட்டார். என்ன எல்லாரும் ஃப்ளோருக்குள்ளே போகாமல் இங்கே இருக்காங்க, என்னாச்சு காய்ஸ்? என்னாச்சு? எதுக்கு எல்லோரும் இங்கே இருக்கீங்க? ஃப்ளோருக்குள்ளே போலியா? ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோன்னு டைம் ஆகிடுச்சு இல்லை, ஒர்க்கிங் டைம். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதுவும் ஒருத்தர் 2 பேர் ஓகே, எதுக்கு எல்லாம் நிற்கிறீங்க? சார், நீங்கள் நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன், நிறைய மீடியா பீப்புள்ஸ் வந்திருக்காங்க. ப்ளஸ் லிஃப்ட் ஒர்க் ஆகலை சார் காலையிலேருந்து. அதை ஆன் பண்ணுறதுக்கு ஒர்க்கு போயிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் அவங்களாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. மாமா ரொம்ப நேரமாக இருக்காங்க, என்னன்னு தெரியல. போய் கேட்டால் ஏதோ நியூஸ் வந்திருக்கு, நியூஸ் கேர் பண்ண தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல. வாட்? ஆமாம், நான் இதை கவனிக்கவே இல்லை. என்ன இவ்வளோ பேர் வந்திருக்காங்க? ஏதாச்சும் இஷ்யூவா? சார் ரொம்ப நேரமாகவே இருக்காங்க. ஆக்சுவலாக நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். நான் வரத்துக்கு முன்னாடியிலேருந்து அவங்க இங்கே தான் இருக்காங்க. ஏதோ மேபி இன்ஃபர்மேஷன் போயிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்குலாம். என்னாச்சு சார், ஏதாவது இஷ்யூஸா? இல்லை திடீர்னு இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டுருக்கா? அங்கே வந்திருக்கிறது மிஸ்டர் விஜய் தானே, இந்த ஆஃபீஸோட எம்டி? ஆமாம் ஆமாம், அவர் தான். பட் இப்போது அவர் முக்கியம் இல்லை, நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம். ஸோ மேபி இங்கேருந்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப் ஃபுட்டேஜஸ் கிடைக்காது. ஸோ நம்ம இங்கே இருக்கலாம். கரெக்டு தான். ஆமாம், மேபி இப்போ அங்கே போயிட்டோன்னா இந்த மேட்ரு டைவர்ட் ஆகிடும். நமக்கு லைஃப் ஃபுட்டேஜ் ரொம்ப முக்கியம். ஆஃபீஸில் இஷ்யூஸா? இஷ்யூலாம் எதுவும் இல்லை. ரீசெண்டாக எந்த ப்ராப்ளமும் இல்லையே. மேபி ஏதாவது ஆர்டிக்கிளுக்காக வந்திருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த இஷ்யூ இருக்காது. சார், ஆர்டிக்கலுக்காக வந்திருக்காங்கன்னா நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட அதை பேசியிருக்கணும்ல சார். யாருமே வரலையே. அவங்க ஏன் அந்த லிஃப்ட் ஆண்டே இருக்காங்க எனக்கு தெரியல. லிஃப்ட் ஆண்ட? ஆமாம், எதுக்கு உங்கள் லிஃப்ட் வாசல் நின்றுட்டுருக்காங்க? சார், மார்னிங் வந்தது லிஃப்ட் ஒர்க் ஆகலை. ப்ளஸ் இவங்களும் இங்கே தான் நிற்கிறாங்க, அதுவும் லிஃப்ட் ஆண்ட. மேபி அதில் ஏதாவது இஷ்யூ இருக்குமா? ஏதாச்சும் நமக்கு தெரியாத ப்ராப்ளம் இருக்குமோ? அங்கே பாருங்கள், லிஃப்ட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ தெரிஞ்சிடும் என்ன இஷ்யூன்னு. சந்தியா, இவ என்ன லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கா? மகேஷ் லிஃப்ட்டுக்குள்ளேயா? அவன் நேற்று ஃபங்க்ஷனுக்கு தானே போகிறான்னு சொன்னான். இப்போ இப்படி இங்கே, அதுவும் லிஃப்ட்டுக்குள்ளே. சந்தியா என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு போகாமல்? என்னது இது, என்ன நடக்குது இங்கே? ஓ காட், என்னது இது? என்ன இந்த அண்ணக்காவடி கூட இருக்கா? ஐயோ போச்சு, மீடியா பீப்புள்ஸ் மொத்த பேரும் இருக்காங்க. இதை லைவ் கவரேஜோட பண்ணிகிட்ருக்காங்களே. மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. சே, எங்கள் ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறது? இவ இப்படி உள்ளே இருக்கா, அண்ணன் இப்படி இங்கே இருக்கான். ஏதோ ஃபங்க்ஷன் போடுறதுன்னு சொல்லிட்டு கிளம்புனா. ஏய் சந்தியா எப்படி லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கா? அதுவும் காலையில் வந்தது லிஃப்ட் ஓப்பன் ஆகலை. அப்போ அவள் லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கான்னா நேற்று நைட்லேருந்தே வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன்டி. அங்கே பாருங்கள், லிஃப்ட்டில் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அப்போ உண்மை தான். சூப்பர், இன்றைக்கி ஃபுல்லாக இதுதான் ஹாட் டாபிக். மாமா, அண்ணன் எப்படி மாமா லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கான்? அவனுக்கு ஃபங்க்ஷன் தானே போகிறேன்னு சொன்னான். அதுவும் இவ கூட எப்படி இங்கே இதுக்குள்ளே? எனக்கு ஒன்றும் புரியல. இது எப்படி மீடியாவுக்கு தெரிஞ்சது? அவங்க எப்படி இங்கே வந்தாங்க?
ஜோ எனக்கு ஒன்றுமே புரியல, தலையெல்லாம் வெடிக்குது. எனக்கும் தெரியல ரேணு. நேற்று மகேஷ் எங்கிட்டையும் ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லிட்டு தான் கிளம்புனான். இப்போ லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கான். காலையிலேருந்து லிஃப்ட் ஒர்க் ஆகலன்னு திவ்யா நீங்கள் தானே சொன்னீங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க? சார் நான் தான் மார்னிங் ஃபஸ்ட்டு வந்தேன். லிஃப்ட் ஒர்க் ஆகலன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் லிஃப்ட் மேன் வந்து இது ரெடி பண்ணுறதுக்கு போனார். அங்கே ஏதோ ஒயர் கட்டாக இருக்குன்னு சொன்னார். ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வரைக்கும் லிஃப்ட்டுக்குள்ளே யாரும் போகல. ஸோ விச் மீன்ஸ் காலையில் லிஃப்ட்டுக்குள்ளே போகல அப்படின்னா நேற்று நைட்லேருந்து இங்கே தான் இருக்காங்களா? இது எப்படி? இவன் ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லிட்டு கிளம்புனா சந்தியா எப்படி நைட் ஃபுல்லாக இங்கே? ஐயோ தலைலாம் வலிக்குது. இது எப்படி ஃபஸ்ட்டு மீடியாவுக்கு போச்சு? சார் என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க? அதுவும் மைக்கு கேமராலாம் வச்சிட்ருக்காங்க. ஷிட், மீடியாவுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி மீடியா இங்கே வந்தது கரெக்டாக? நாங்கள் இங்கே இருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. ஜோ ஷிட், ஃபஸ்ட்டு எந்திருக்கலாம். சார் என்ன சார் இவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். என் வீட்டில் ஆல்ரெடி என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. இது என்ன சார் இது? இப்போது இதெல்லாம் நியூஸில் வருமா? சந்தியா, ஒன்றும் இல்லை, பதறாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட் தானே. இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப பதற வேண்டாம், பார்த்துக்கலாம், ஓகேவா? இது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட். நீங்கள் உள்ளே வந்தது எனக்கு தெரியாது, நான் வந்தது உங்களுக்கு தெரியாது, புரியுதா? சார் அது நமக்கு தானே சார் தெரியும். இவங்க எல்லாருக்கும் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இவங்களே புரிஞ்சுக்கிட்டாலும் என் வீட்டில் இருக்கவங்க அவ்வளோதான் சார், என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. நான் தான் சொன்னல, ஒரு சின்ன பிரச்சனைனாலே அவ்வளோதான். இப்போது நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சந்தியா, நான் தான் சொல்கிறேன்ல, இது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட் தான். இதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் தயவு செஞ்சு ரொம்ப பதட்டப்பட்டு நம்ம மேலே தப்பு இருக்க மாதிரி காட்டிக்காதீங்க, புரியுதா? முதல்ல வெளியே போகலாம் வாங்க. சார், ஒரு எம்ப்ளாயி கூட ஒன்றா ஒரே லிஃப்டில் நைட் ஃபுல்லாக இருந்திருக்கீங்க போல இருக்கு. அதை நீங்கள் இல்லைன்னு மறக்க முடியாது சார். ஏன்னா ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் கேட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உள்ளே வரத்துக்கு சான்ஸே இல்லை. நைட்லேருந்து இங்கே இருந்தால் தான் இங்கேயே இருக்க முடியும். சொல்லுங்கள் சார், உங்கள் ஆஃபீஸ் உமன் சேஃப்டிக்கெலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேள்விப்பட்டோம். ஆனால் நீங்கள் என்னென்னா உங்கள் பர்சனல் செக்யூரிட்டி கூட அதுவும் ஒன்றா ஒரு லிஃப்ட்டில் ஒரு நைட் ஃபுல்லாக இருந்திருக்கீங்க. த கிரேட் விஜய் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உமன் சேஃப்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்னு சொன்னீங்க. இப்போ என்ன சார் ஆச்சு? என்ன ஆக்சிடென்ட்னு சொல்ல போகிறீங்களா? தப்பு பண்ணுற எல்லா பெரிய மனுஷங்களும் சொல்கிறது தானே சொல்ல போகிறீங்களே. சொல்லுங்கள் சார், இவ்வளோ பேர் கேள்வி கேட்டுருக்கோம், இதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தாருன்னு அர்த்தம். அப்படின்னா மௌனம் சம்மதத்துக்கு அறிக்கை நாங்கள் எடுத்துக்கலாமா? நீங்கள் வந்த வேலை முடிஞ்சதில்ல, ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியாச்சு, அதுவும் இல்லாமல் வாய்க்கு வந்த மாதிரி கேள்விலாம் கேட்டாச்சு, அவ்வளோதானே? நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ், ஓகே? நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது உங்கள் உரிமை, நியூஸ் கவர் பண்ண வேண்டியது உங்களோட வேலை. எல்லாம் பண்ணியாச்சு இல்லை? இப்போ என் ஆஃபீஸர் வெளியே போங்க. சார், உங்கள் கம்பெனியோட சிஇஓ இவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்காரு, அவரை நீங்கள் என்னன்னு கேட்கல, அதை விட்டுட்டு கேள்வி கேட்க வந்து எங்களை வெளியே போக சொல்கிறீங்க. இதுதான் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற சேஃப்டியா? பின்ன உங்களை மாதிரி என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியாமல் மயக்கத்துக்கு தர சொல்கிறீங்களா? உங்களுக்குலாம் என்ன வேணும்? ஹாட் நியூஸ் வேணும், ஹாட் டாபிக் வேணும், அதுக்காக யாரை வேணால் இன்சல்ட் பண்ணுவீங்க. எங்களால் உங்களை மாதிரி பிஹேவ் பண்ண முடியாது சார். ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஃபஸ்ட்டு விசாரிக்கணும். எடுத்தோடனே ஒரு அலிகேஷன் வைக்க வேண்டியது, ஒருத்தரை டார்கெட் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் அவங்கள தப்புன்னு அவங்களே நம்ப வைக்க வேண்டியது. இது தானே சார் நடந்துகிட்ருக்கு இத்தனை நாளா? என்ன சார், உங்கள் அத்தை பையன் ப்ளஸ் உங்கள் கம்பெனியோட சிஇஓ, ஸோ நீங்கள் இப்படி தான் காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுவீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சார். சிஇஓவாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நான் இதான் சொல்லியிருப்பேன். யார் இந்த இடத்துல இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கேட்கணும். அதுக்குள்ளே நம்மளும் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் பேசிக் சார். நீங்கள்லாம் படித்தவங்க தானே, படிச்சிருப்பீங்களே. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது மெயின். சி, இவ போய் எங்கள் அண்ணன் கூட ஐயோ லைவ் டெலிகாஸ்ட்லாம் இருக்கும்.
இவ எப்படி இங்கே வந்தா? ஏதோ பிளான் பண்ணி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்க நம்பவே கூடாது. தேவையில்லாமல் எல்லாருக்கும் இன்சல்ட்டு. ச்சே, எப்படி கேள்வி கேட்குறானுங்க பாரு. என்ன ஆச்சு ஏதாச்சு நமக்கு எதுவும் தெரியாது, அதுக்குள்ளே இவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒருவேளை இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நானாக இருப்பேனா? நான் தான் என் ஒர்க் கொஞ்சம் பண்ண சொல்லி சொன்னேன், அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் இங்கே மாட்டிக்கிட்டாளா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தானா? நோ மோ கொஸ்டின் சார். உங்கள் கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பண்ணணுன்னா விசாரிச்சு தான் பண்ணணும். உங்களோட அலிகேஷனுக்கும் உங்களோட அசம்ஷனுக்கும் எங்களால் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் உமன் கன்சர்னை பற்றி உமன் சேஃப்டியை பற்றி யோசிக்கிறீங்க. அவங்க பெர்மிஷனே இல்லாமல் நீங்கள் அவங்கள ஃபோட்டோ எடுத்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இது எவ்வளோ தப்புன்னு தெரியுமா? ஸோ நீங்கள் வந்த வேலை முடிஞ்சதில்லை, நீங்கள் கிளம்பலாம். டே மச்சான். சார், இங்கே எதுவும் பேச வேண்டாம், நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே போல வாங்க. இப்போ சொல்லுங்கள் சந்தியா, நீங்கள் எப்படி லிஃப்ட்டுக்குள்ளே? எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா காலையிலேருந்து லிஃப்ட் ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் காலையில் வரல அப்படின்னா நேற்றுலேருந்து நீங்கள் தான் இருக்கீங்களா? ஐ மீன் நைட்டு ஃபுல்லாக? டே அது நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்ருக்கேன். நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? நீங்கள் சொல்லுங்கள் சந்தியா. ஸோ நைட்லேருந்து இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம் சார், நைட்லேருந்து, ஐ மீன் நேற்று ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இப்போ வரைக்கும் வீட்டுக்கு போகல. ஹே கண்மணி, என்னடி ஆச்சு? உள்ளே போனாங்க, இன்னும் வரல. பயமாக இருக்குடி. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு காரணம் நான் தானே. ஹே, நீ எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் உன்னை எடுத்து போட்டுட்ருக்க? இங்கே என்ன ஆச்சுனே தெரியல, அதுக்குள்ள நீ தான் காரணம்னு சொல்லிகிட்ருக்க. இல்லடி, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா சந்தியா நேற்றுலேருந்து வீட்டுக்கு போகலன்னு நினைக்கிறேன். நைட் ஃபுல்லாக லிஃப்டில் தான் இருந்திருக்கா. அதுக்கான காரணம் நான் தானே அவளை என்னோடய எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பார்க்க சொன்னேன். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கா. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலடி. நிலா, இங்கே ஆளுக்கு ஒன்று பேசிகிட்ருக்காங்க. நீ ஒரு அசம்ஷனுக்கு வராத, புரியுதா? ஃபஸ்ட்டாக வெளியே வரட்டும், வந்ததுக்கப்புறம் என்னன்னு தெரிய போகுது. அதுக்குள்ளே நீ தேவையில்லாமல் பிரச்சனைலாம் ஏற்றுட்ருக்காத. ஆமாண்ணா, எனக்கு புரியல சந்தியா. இந்த ஆஃபீஸில் நைட் ஷிஃப்ட் இல்லை, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. மேபி உங்கள் ஒர்க் ஏதாவது இருக்குது அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பீங்கன்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தீங்கன்னா எனக்கு புரியல. அதுக்கான காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? டேய், அதுதான்டா நான் சொல்ல வரேன், கொஞ்சம் கேளு. அவங்க ஆல்ரெடி பயந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ நீ அகெயின் கேட்டினா அவங்க இன்னும் பயப்படுவாங்க. மகேஷ், நான் தெளிவாக சொல்லிட்டேன், இதான் லாஸ்ட் டைம். கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கல, சந்தியா கிட்ட கேட்டுட்ருக்கேன். அவங்க தான் எதுக்கோ பதில் சொல்லி ஆகணும், புரியுதா? உங்களுக்கு ஓகே தானே சந்தியா? நீங்கள் பேச ரெடியா இல்லைன்னா கொஞ்சம் டைம் வேணுமா? சார், அது நேற்று கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்கில் இருந்தது, ப்ளஸ் ஏஜிங் ஃபைல்ஸ் இருந்தது. அதெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணேன். ப்ளஸ் நேற்று நிலா எமர்ஜென்சியாக பெர்மிஷனில் வெளியே போயிட்டாங்கல்ல, அவங்களோட ஃபைல்ஸும் நான் பெர்மிஷன் கேட்டுருந்தேன் ஒர்க் பண்ணுறதுக்கு. எனக்கு அதுவும் அசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. கிளம்பலான்னு கிளம்பும்போது திடீர்னு ஆஃபீஸில் பவர் இல்லை. அப்போ தான் மகேஷ் சார் உள்ளே வந்தார். வாட்? பவர் இல்லையா? சரி, ஓகே. மகேஷ், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த டைமில் நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே ஏன் வந்தீங்க? எப்படி வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? ரீசனோடு எனக்கு வேணும். நேற்று ஈவினிங் நான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ தான் ஞாபகம் வந்தது, இன்றைக்கி நம்ம கம்பெனி சார்பாக ஒரு மீட்டிங் இருக்குது. அதை ஆஸ் அ சிஇஓ நான் தான் அட்டன் பண்ணணும் அண்ட் நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கான ஃபைல்ஸ் ஆஃபீஸில் இருந்தது, அதை மறந்துட்டேன். ஸோ ஃபங்க்ஷன் போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டேன்னா காலையில் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடலான்னு சொல்லிவிட்டு ஃபைல் எடுக்க வந்தேன். ஓ, ஓகே மகேஷ், தேங்க்யூ. சொல்லுங்கள் சந்தி, அதுக்கப்புறம்? ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஸோ அவர் என்னை சேஃபாக வீட்டுக்கு போக சொன்னார். ப்ளஸ் அவரே ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் கீழே போகலான்னு லிஃப்ட்டுக்கு வந்தோம். அது வரைக்கும் லிஃப்ட் ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. நாங்கள் லிஃப்ட்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு சவுண்டு,
அதுக்கப்புறம் லிஃப்ட் நின்றுச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் லிஃப்ட்டு ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. பட் ஒர்க் ஆகவே இல்லை. ஃபோன் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். அவர் ஃபோனை மறந்து அவர் கார்லேயே வச்சுட்டு வந்துட்டார். எங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எப்படி தூங்கணும்னு தெரியல, தூங்கிட்டோம். திடீர்னு ஒரு சவுண்டாக இருந்தது. கதவு ஓப்பன் ஆச்சு. பார்த்தா எல்லோரும் இருந்தாங்க. அவ்வளோதான் சார் எங்களுக்கு தெரியும், மற்ற எதுவும் தெரியாது. தேங்க்யூ சந்தியா. அண்ட் அட் த சேம் டைம் ஐம் ரியலி சாரி. நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் பயந்து போயிருக்கீங்க, ப்ளஸ் டிப்ரெஷனாகவும் இருக்கீங்கன்னு புரியுது. இருந்தாலும் நான் கேள்வி கேட்டுட்டேன். பிகாஸ் இது தேவையில்லாமல் பிரச்சனையாக போயிடும். அதனால தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஃபீமேல் ப்ராப்ளம். ஸோ நான் அவனை மட்டும் கேள்வி கேட்டுட்டு உங்களை அனுப்பிட்டேன்னா அது தேவையில்லாத இஷ்யூ ஆகும். உங்களுக்கு புரியுதில்லை நான் சொல்கிறது? புரியுது சார். சரி, ஓகே, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டாம். என்னோடய கார் வெளியே நிற்குது. என் டிரைவருக்கு ஆல்ரெடி நான் கால் பண்ணி சொல்லிட்டேன். நீங்கள் கார்லேயே வீட்டுக்கு போயிடலாம். ஓகே? இல்லை சார், அது நானே பார்த்துக்கிறேன். சந்தியா, கொஞ்சம் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு சந்தியா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் காரில் போகிறது தான் சேஃப். நீங்கள் கிளம்புங்க. ஓகே? ஓகே சார். ஹே சந்தியா, என்னடி ஆச்சு? என்ன நடக்குதுங்க? நீ எப்படி லிஃப்ட்டுக்குள்ள? எனக்கு ஒன்றும் புரியல. சந்தியா, நேற்று நைட்டு நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னல, போகவே இல்லையா? இங்கேயே மாட்டிக்கிட்டியா? ஆமாடி, அது சாரி சந்தியா, என்னால் தான் இல்லை, என்னால் தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை. நான் என் ஒர்க் கொடுக்காமல் இருந்திருந்தா நீ சீக்கிரம் போயிருப்ப தானே? நீலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. நீ ஒர்க் கொடுக்கலன்னு என்னோடய ஒர்க்கும் இருந்ததில்ல. உன்னோட ஒர்க் பண்ண எனக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. என்னோடய பெண்டிங் ஒர்க் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதனால தான் இல்லடி, நீ இருக்கிற தேவையில்லாமல் யோசிச்சுட்ருக்க. இல்லடி, எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. என்னால் தான் இல்லை, நான் இருந்திருந்தா நானும் இருந்திருப்பேன். 2 பேரும் போயிருக்கலாம். நான் வேறு சீக்கிரம் போயிட்டேன், அதனால தான். நீ எமர்ஜென்சி தாண்டி போன, நீ என்ன வேணும்னே போன? ஆமாம், அம்மாவுக்கு எப்படி இருக்குது இப்போ? பரவாயில்லையா? நான் இதில் அதை மறந்தே போயிட்டேன். அதுவே ஒரு ராங் கால்டி. ராங் காலா? என்னடி சொல்கிற? டேய், நான் எதுவும் பண்ணலடா. எனக்கு தெரியுது என்னால் இப்போது தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடுச்சு இல்லை. இப்போ நீ என்னால் தான் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. எனக்கு புரியுது நீ எம்மால கோவமாக இருக்குன்னு. ஆனால் இது எதுவுமே பிளான் பண்ணி நடக்கலடா. எல்லாமே எதிர்ச்சியாக நடந்தது. இது ஒரு ஆக்சிடெண்ட்டோ. விஜய், நீ எதுவும் பேசாமல் இருக்கும்போது எனக்கு புரியுது இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு. என் மேலே தப்பு தான்டா. நான் இங்கே வந்துருக்கூடாது நைட்டில். ஆனால் எனக்கு எதுவும் தெரியாதுடா. லிஃப்ட் திடீர்னு இப்படி ஆகும், உள்ளே மாட்டிக்குவோம், சந்தையாக இருப்பாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுடா. எனக்கு தெரியும் நம்ம ஆஃபீஸில் உமன் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இப்போது அதுக்கே இவ்வளோ பெரிய பேட் நேம் வந்துருச்சு. இப்போ நியூஸ் லைவ் எல்லாத்துலேயும் தண்டா போயிட்டுருக்கு. நம்ம கம்பெனி பேர் தான் போயிட்டுருக்கு. தெரிஞ்சு நடந்தது, தெரியாமல் நடந்தது, இல்லை இது ஒரு ஆக்சிடெண்ட், என்ன வேணால் சொல்லலாமாச்சான். ஆனால் நடந்து போச்சு. இப்போது லைவ் டெலிகாஸ்ட்டில் வேறு போட்டுட்டாங்க. எல்லா லைவ் டெலிகாஸ்ட்லேயும் நம்ம கம்பெனி பேர் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்கு. அதுவும் விமன் சேஃப்டியில் வந்துட்டுருக்குடா. இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும், நம்ம ஷேர்ஸ்லலாம் இவ்வளோ ப்ராப்ளம் ஆகும் எனக்கு புரியுது. இப்போது அதை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் மச்சா இருக்குது. நான் சிஓலேருந்து ரிசைன் பண்ணிடுறேன். அப்போது எல்லோரும் அமைதியாகிடுவாங்கல்ல. தப்பு நடந்தது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் அமைதியாகிடுவாங்க. ப்ளஸ் ஷேர் ஹோல்டர்ஸும் எதுவும் கேட்க மாட்டாங்க. என்னடா இதுக்கும் எதுவும் பேசாமல் இருக்க? இது மட்டும் தாண்டா இப்போ சொல்யூஷன். நீ ஜஸ்ட் ஓகே மட்டும் சொல்லு, நான் இன்றைக்கி ரிசைன் பண்ணிடுறேன். ரிசைன் பண்ணிவிடு, அதுதான் இப்போ கரெக்டாக இருக்கும்.